எப்போவுமே பட்டு சாரி எடுக்கிறப்பாங்க நம்ம ஏன் டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணும். சம்டைம்ஸ் ஏன் நெய்கிறவங்க கிட்டேயே நம்ம நேராக போய் வாங்கிக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணும். எப்போவுமே நான் நினச்சிருக்கேன், ஆனால் போய் நேரில் பார்த்ததில்ல. இந்த டைம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. நெசவாளர்கள் நெஞ்சு கொண்டுட்டு ஒரு கமிட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அங்கேருந்து அதை கோயம்புத்தூரில் மற்ற இடத்துல இருக்க பெரிய பெரிய ஷாப்ஸ்க்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. இது எப்படி கான்செப்ட்னா, நூலை இவங்க கொடுத்துருவாங்க. அவங்க நெஞ்சு கொடுக்குற கூலி மட்டும் வாங்கிக்குவாங்க. அண்ட் இந்த சாரிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரேட் போட்டு அவங்க மற்ற இடத்துக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இவங்க கிட்ட டைரெக்டாக போய் வாங்கும்போதுங்க, ஷாப்பில் எப்போவுமே ஒரு 4000 5000 வச்சு தான் விற்பாங்க. அந்த ரேட்டை குறைச்சி நம்ம கைப்பட புது சாரியை நல்லா நீட்டாக வாங்கிக்கலாம். இந்த சொசைட்டி திருப்பூரில் தாங்க இருக்குது. ஆக்சுவலாக லொக்கேஷன் கண்டுபிடிக்க நாங்கள் ரொம்பவே சிரமப்பட்டோம். அதனால தான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸோடு அனுப்பியிருக்கேன். நீங்கள் கோவில் டெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்லேயே வருங்க. அண்ட் பட்டு சாரி பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ